痛みを受け取れ。神羅転生。ஹலோ கைஸ், நான் உங்களை ஆதித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டுட்டோரியல். ஏற்கனவே இது ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது ரெண்டாவது பார்ட். நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ கைஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, போன இதில் வந்து நம்ம வீடு கட்டுறது இதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். இந்த வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பார்ப்போம். உங்களுக்கு மைண்ட் பண்ண சொல்லித்தரேன்னா சொல்லித்தரேன். இப்போ நம்ம வுட்டை முதல் கிடைக்கும். வுட்டு தான் கைஸ் இதில் மெயின் கான்செப்ட். வுட்டு அப்புறம் வந்து மைண்ட் பண்ணணும். அதான் கைஸ் இதில் முக்கியமான இது. நம்ம இது பண்ணிட்டாலே போதும் கைஸ், மற்ற எதுவுமே பண்ணாது. பண்ணோம், நம்ம தான் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல வுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அடிச்சு வுட்டு அதில் மோட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மோட ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை நீங்கள் டாப்அப் பண்ணி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். மோட அப்போ டாப்அப் பண்ணி ஏற்றணும். அதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா இதை மைண்ட் கிராஃப்ட் மாதிரியே விளாடணும். ஸோ நம்ம முதல்ல வுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். வுட்டை கலெக்ட் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இதில் நிறைய நம்ம வெப்பனை அப்டேட் பண்ணிட்டோம்னா போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம். இது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸை. அதான் இதில் இருக்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் நைட் ஆகிடுச்சுன்னா ஜாம்பீஸ் அப்புறம் மாதிரி ஒரு டீமன் ஒரு கைஸ், அது ரொம்ப டேமேஜ் அதிகமாக படுத்தும். அது அப்புறம் ஜாம்பீஸ் அப்புறம் நிறைய அதுனா அது ஒரு டீமன் ஒரு கைஸ். பாஸ் ஃபைட்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது நார்மலுக்கே இப்படி இருக்குன்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது. அது இப்போ நம்ம எப்படி மைண்ட் கிராஃப்டில் வந்து ஹார்ட் கோர் மோட் அந்த மாதிரி இதில் மோட்ஸ் இருக்குது. இதான் கைஸ் ஃபஸ்ட்டு எனிமி இந்த பாட்டு. அப்புறம் அப்படியே நம்ம எல்லாத்தையும் சமப்படுத்தணும். இதில் எல்லாமே நம்ம கஸ்டமேட் தான் பண்ணுறது கைஸ். இது எல்லாமே நம்ம பண்ணுறது தான். ஃபுட்டை கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிக்கல. இதில் வந்து ஜாம்பிஸ் வர ரெட் மூன் இருக்குது கைஸ். ஒரு ரெட் மூன்னு ஒரு வரும். நீங்கள் விளையாட ரொம்ப நாள் டேஸ் விளையாட அது வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது ரொம்ப ஃபைட் பண்ணணும். இப்போ கரப்சரில் இருந்தெல்லாம் இப்போ டீமன்ஸ் வரும். அதை நம்ம அட்டாக் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் விளாடணும். அதுக்கட்டி நீங்கள் வீடெல்லாம் அப்டேட் பண்ணணும். பாருங்கள், நான் டாச் வைக்காமல் வீடு எப்படி இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் எப்படி க்ரியேட் பண்ணுவேன். இப்போ பக்கத்தில் சேர்த்துல கிராஃப்டில் அதில் சின்னோட டேபிள் மாதிரி இருக்கும். அதுதான் மைனிங் பண்ணுற டேபிள். அதை எடுத்துடுறேன், உங்களுக்கு தெரியும். பண்ணுங்கள், அதான் மைனிங் பண்ணுற டேபிள், கிராஃப்ட் டேபிள். இப்போ அந்த கிராஃப்ட்டுங்கவும் நம்ம டார்ச்சரை கிராஃப்ட் பண்ணிட்டோம். டார்ச் கிராஃப்ட் பண்ணால் ஜெல்லியும் ஸ்டிக்கும் வந்தால் போதும். அதனாலே போதும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக அந்த கேம்ப் ஃபயர் போட்டால் அவங்களுக்கு இப்போ ஏதாச்சும் ஜாம்பிட்ட இப்போ நீங்கள் அடி வாங்கிட்டு வரீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஹார்ட்டு ரீஜென்ரேட் ஆகிடும். இது கண்டுக்காதீங்க ஆயிடுச்சு. இது சும்மா லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு வச்சுங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட எவ்வளோக்கோ பண்ணலாம். இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம், ஆனால் இது வேஸ்ட்டு தான். கலர் ஒரு மாதிரி கண்ணு கடுப்பாக இருக்கும் பார்க்க. நான் பண்ணிக்கிறத கிஃப்டிங் டேபிள். இவனும் நம்மளோட வந்துடும். நம்மளோட தான் இருப்பான் இந்த பையனும். மேலே பார்த்தீங்களா ஜம்பி, நம்ம வேர்ல்டோட ஃபஸ்ட்டு ஜம்பி மேலே இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் கைஸ் ஆந்தையே தூக்கி அடிச்சிருச்சுங்க. இதில் ட்ரிக் இருக்குது கைஸ். நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். நான் ஒரு தடவை செத்துருப்பேன். இதில் ஒரு தடவை தான் செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லையாண்ணா கஷ்டமாக இருக்கு கைஸ். அது ஆம்பிஸ் அடிக்கிறேன். நம்மள்ட்ட அப்டேட் பண்ணிட்டு வெப்பன் இருந்துச்சுன்னா இதை கரெக்ட் எடுத்துடலாம். நம்மள்கிட்ட வெப்பன்ஸ் இல்லை. இதை பாருங்கள், இப்போ கேன்ஃபயர் வைக்கிறேன் பாரு. இதை வச்சா ஹார்ட்டு ரீஜென்ரேட் ஆகிடும் சீக்கிரமாக. அதெல்லாம் இதில் உள்ளது. நம்ம வைப்போம் வாங்க. என்னடா இந்த சாமி சும்மா வந்துக்கிட்டு பாருங்க. 5 பிளாக் வச்சாலும் இது தாண்டி வருதுங்க. இந்த பாருங்க அந்த ஐ, அது பேர் தான் ஐ அப்படின்னு. அது இந்த கலரில் இருக்கும், இன்னொரு கலர்லேயும் இருக்கும், ரெட் கலரில். இது ரொம்ப பவராக இருக்கும். அதோட ஹெச்பி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அதான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இல்லை மைனிங் நீங்கள் வீட்டை விட்டு வெளில பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகும் டேமேஜ். எங்கே இருந்தாலும் வந்து தேடி கண்டுபிடிச்சி அடிச்சிடணும் கைஸ். இதில் நிறைய டீமன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கதவை திறந்துக்கிட்டே வந்து நம்மளை அடிக்கும். பாருங்களேன், இப்போ நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ ஹெச்பி கம்மியாக குறையுது. 7 குறையும். நம்மளுக்கு அதுங்க அடித்தா டுக்குன்னு குறையும். பாருங்க, இதெல்லாம் மோசம். ஒன்று குறையுது. இதுங்க அடிக்கும் போது ஒரு விட்டு இருக்குங்களா. ஒன்று போகுது. இப்போல்லாம் எப்போ நான் அடிச்சு ஐயோ 3 டீமன்ஸா இப்போ நான் அடித்து எப்போ நான் உள்ள போய்
இந்த ஐக்கு மட்டும் தான் 2 டேமேஜ் எக்ஸ்ட்ரா விழுது, மற்ற எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா குறையுது கைஸ். கஷ்டமாக இருக்கு கைஸ், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒன்று ஒன்றா அடிக்க. ஐயோ இன்னொரு ஜாம்பி வர வருதா, போச்சுடா. அட்ரா அட்ரா அட்ரா. ஸ்வாட வச்சு அடிச்சா போயிருக்கு. ஐயோ டார்ச் லைட்டை வர சுட்டு வச்சுடா. போச்சுடா, கரெக்டாக அடிச்சிச்சு கைஸ். ஐயோ ஐயோ 30 தான் இருக்குது. 7 எப்போ 8லே தப்பிச்சு வந்துருக்கு கைஸ். பாருங்கள் ஹெல்த் எவ்வளோ சீக்கிரமாக இருங்க. எது அப்புறா அடி 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 அடி. ஐயோ அடிச்சு பறக்க விட்டுருச்சு. போச்சுடா, மாடி வாங்குறான்டா. இது பாருங்க கைஸ், டைம் ஓடுற வரையும் நம்மளால் அறிவையாக முடியாது. இதை வந்துட்டோம். லெவலில் போய் கதை சுற்றுறாக்கா. இப்போ வாங்கடா வந்தீங்கன்னா உங்களை பரட்டி எடுத்துடும் எவ்வளோ இருந்தாலும். முடிஞ்சா இது இருந்தால் டிஸ்டர்பாக இருக்கு கைஸ், அதுதான் அதை உடச்சிட்ருக்கேன். தட்டி எடுத்து நடிச்சு கஷ்டப்பட்டு உடச்சிட்டு. இதுதான் கைஸ் டெலீட் பண்ணுறது. உங்களுக்கு தேவையான பொருளாக இதில் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. இந்த சீட்ஸ் மாதிரி இருக்கலாம், அதை வச்சு நம்ம ட்ரீ வளர்க்கலாம். ட்ரீ எடுத்து விட்டா கலெக்ட் பண்ணணும். ஐயோ இன்னொரு ஜாம்பி எல்லாம் இருந்துச்சுன்றா. கலெக்ட் பண்ணிட்டு வச்சுட்டு வரேன். இந்த செஸ்ட்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல கைஸ், அது முக்கினா எல்லாம் கரெக்டாகிடும். ஸ்டோலர் என்னடா இத்தனை ஜாம்பி வந்துக்கிட்டே இருக்கு. பயப்படாதீங்க, இதில் கதவெல்லாம் உடைக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள், அது பேர் தான் பிளாட்ஃபார்ம். அதை வச்சு தான் நீங்கள் மைனிங் பண்ண முடியும். மைனிங் பண்ணுறது ஈஸி தாங்க, டுக்கு டக்குன்னு உடைக்கலாம். ஆனால் மைனிங் பண்ணும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா இதில் நிறைய கேவ்ஸ் வரலாம், கிரேப்ஸில் ட்ராப்லாம் வைப்பாங்க, அதனால் நீங்கள் பார்த்துருக்கணும். சரி வாங்க, நம்ம முதல்ல ஒரு அம்பு, வில்லம்பு, ஒரு வுட்டு, ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துப்போம். அப்புறம் டார்ச் லைட்டு முக்கியமாக எடுத்துக்கணும் காய்ஸ். டார்ச் லைட் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளால் பார்க்க முடியும், பார்த்தா தான் வேலை பார்க்க முடியும். இப்போ உடைப்போம் வாங்க. டிக்கு 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 டிக்கு. நீங்கள் கேள்வி கேட்பீங்க, ஏன்டா நீ இப்போ திரும்ப இங்கிட்டு ஓடி வரப்போ டப்புனு இந்த குழிகளை வந்துட்டு என்னடா, அதுக்கு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ மைண்ட் பண்ணுறோமா, போயிட்டே இருக்கோமா, மைண்ட் பண்ணி போயிட்டுருக்கோமா, விட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஐட்டம் வந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. இப்போது என்ன பண்ணணும்னா இங்கே ஸ்டிக் இருக்கும், இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் மைண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி டார்ச் வச்சுட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு கண் தெரியும். இல்லைன்னா குழியில் விழுந்து நீங்கள் இதில் நீச்சல்லாம் அடிக்க முடியாது. இல்லை இதில் வந்து கடல், ஓஷன், லேக்லாம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்ச் லைட் வச்செல்லாம் எரியாது. குளோ ஸ்டிக்னு ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு மட்டும்தான். அதுவும் செய்கிறதுக்கும் நம்மளுக்கு ஜெல்லி தேவைப்படும். ஜெல்லி வந்து ஒரு 11 இருந்தாலே நம்மளுக்கு போதும் காய்ஸ். 11 இருந்தாலே நம்ம மைண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ இருக்காது, கீழே இருக்கிறது காப்பர் காய்ஸ். நான் ஏன் காப்பர் எடுக்கலைன்னா நான் இப்போ தான் எடுக்க போகிறேன். எடுக்கிறேன் டுக்கு டுக்கு. இதில் காப்பர் வச்சு நிறைய பண்ணலாம் காய்ஸ். வாட்சி, அப்புறம் வந்து அது கேண்டில், டிசைனாக பொருள்லாம் பண்ணலாம். இதான் ஜாலியாக இருக்கும். இந்த பாஸ் ஃபைட்லாம் இருக்குது, அதான் பயமாக இருக்குது. ஒரு பாஸ் ஃபைட்டும் அப்படி இருக்கும், தரமாக இருக்கும். வீடியோ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவும் லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறது முக்கியமாக. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வாங்க பார்ப்போம். எவ்வளோ ஆழமாக தோண்டிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம இதில் ட்ராப் வச்சா அந்த ஜாம்பிஸ்லாம் மாட்டுங்க கைஸ், அதுங்க ஏதாச்சும் நம்மளுக்கு கொடுக்கும், ஹேண்டு அது மாதிரிலாம் கொடுக்கும். ஓகேவா, நம்ம மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் பேன் போயிட்டுருக்கோம். டார்ச் லைட் வைக்கிற மட்டும் நம்மளுக்கு இதில் அயன் கிடச்சிட்டாலே போதும் கைஸ். இம்ப்ரூவ் பண்ணாங்க. இப்போ அயன் கிடச்சிருச்சுன்னா அயன் ஸ்குவாட், அயன் வெப்பன், அயன் ஆர்மர் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் நம்மளால். வெப்பனே தேவையில்லை. ஓகேவா, அதுவும் இந்த கேமில் நீங்கள் போகிறப்ப அந்த செட்டிங்ஸ் டூல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை அமைக்கணும். இல்லைண்ணா சேவ் ஆகாது, இல்லை அப்போ நீங்கள் பண்ண அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு அப்போ ஒரு தடவை ஆயிடுச்சு. நீங்கள் கீழே கூட அண்டர் கிரவுண்ட் கூட பேஸ்மெண்ட் கட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பாருங்கள் வைக்கிறது பாருங்கள். இப்போ ஏன் நான் ஜம்ப் பண்ணலாம், அந்த இதில் இடிக்குது, நல்லா ஜம்ப் பண்ண முடியல.
இப்போ பாருங்க அண்ணன் ஜம்ப் பண்ணி கட்டுறேன். அங்கே பாருங்க எப்படி. இப்போ பாருங்க அங்கே மேலே ஒன்று வச்சு அப்படி ஜம்ப் பண்ணுங்க. டமேல் எப்படி அங்கே ஒன்று வச்சு அப்படி அப்படி ஜம்ப் பண்ணுங்க. இப்போ தான் நான் சொன்னேன். இப்போ பாருங்க. ஐயோ அந்த இருக்குது மேலே போடா. மேலே போயிட்டோமா? மேலே போயிட்டு இப்படி வச்சுட்டோம்னா நம்ம ஓடி வரப்போ நம்ம கீழே விழ மாட்டோம். அதே நீங்கள் அந்த ஜாய்ஸ்டிக்கு கீழே பார்த்து இழுத்திங்கன்னா போயிடுவீங்க கீழே பொத்துன்னு. இவன்ட்டு தான் கிராஃப்டிங் பொருளெலாம் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டோன் இருக்குது. இதெல்லாம் நம்மலாம் பண்ணணும் கைஸ். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கமெண்டில் உங்கள் பேர் எழுதுங்க, டைப் பண்ணுங்கள். உங்கள் பேரை நான் இதில் எழுதுகிறேன். நம்ம அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணி இங்கே பாருங்கள் ஏபிசிடி ஆல்ஃபபெட் வேர்டில் இருக்குது. அதில் உங்கள் பேர் எழுதுகிறேன். முக்கியமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி இருக்கணும். 5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்டில் உங்கள் பேரை எழுதுங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆட்டு கொடுத்து உங்கள் பேரை டைப் பண்ணிடுறேன். ஐயா உள்ளே வந்துருச்சுங்களா? வெட்டுறா குத்துறான் பாச்சு. வெட்டுறா ஆக்ஸ் வச்சு வெட்டுருமா? டிக்கு 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 டிக்கு. அவனை மட்டும் அடிக்க மாட்டேங்குது, நம்மளை போட்டு பறக்குது. ஓ மை காட். போச்சுடா. இன்னொரு தடவை செத்துட்டோமா? ஐயோ லெவலாக கைஸ். நம்ம ஹார்ட்கோர் வச்சுருந்தா நம்ம பொருளும் சதறி இருக்கும். போட்றா வெட்டுறா. இப்போ ஏன் கைஸ் அவனை சொத்தி போதுன்னா அதுங்க டார்கெட் பண்ண அவளை மட்டும்தான் வெட்டும். இப்போ உங்களை டார்கெட் பண்ணிச்சுன்னா உங்களை துரத்திக்கிட்டே வரும். இப்போ அவனை டார்கெட் பண்ணாதான் எனக்கு ஈஸியாக போச்சு அடிக்க. ஈஸியாக அடிச்சிருக்கேன் உங்களை போட்டு டுக்கு 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 டுக்கு. காய்ஸ் இந்த ஜெல்லியை பற்றி நீங்கள் சாதாரண நிற்காதீங்க. உங்களுக்கு ஒரு 5 ஹெச்பி அந்த மாதிரி ஹெச்டம்லாம் இது வந்துச்சுன்னா உங்களை முடிச்சு விட்டு போயிடும். அதுவும் நீங்கள் டீம் போட்டு பாஸ் ஃபைட் பண்ணுறப்போ ஒரு ஆள் செத்துட்டா ஒரு ஆள் இருக்கப்போ பாஸ் இருக்கும். 2 பேர் செத்துட்டிங்கன்னா பாஸ் போயிடுவோம். அதெல்லாம் நான் போடுற வீடியோலாம் பாருங்கள். வரப்போகிற வீடியோலாம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ வாங்க பார்ப்போம். சும்மா நோண்டி பார்ப்போம். நான் கை வெறுவண்டு இருக்கிறது நோண்டி இருக்கு கைஸ். சும்மா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்க போ சாட் பண்ணுறதுக்கு வாங்க பார்ப்போம். ஜம்ப் பண்ணுறனால மேலே ஒரு வீடு கட்டினால இருக்கும்ல. இப்போ வாங்க இது ஃபேக்ட்ரி நம்ம படிக்கட்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு வந்துடும். எப்படா இல்லை இதை வச்சு நிறையா பண்ணலாம் கைஸ். இது மட்டும் இல்லை, இதை வச்சு ட்ராப் கூட பண்ணலாம். ட்ராப் பண்ண பொறுத்து மேலே வந்துட்டோம். எப்படா இப்போ நம்ம இதில் நீங்கள் எவ்வளோ ஆனால் வீடு கட்டலாம். உங்களுக்கு இதில் எண்டே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணால் கட்டிக்கலாம். உங்கள் விருப்பம் எல்லாம். சரி நம்ம திரும்ப உட்டோ வரட்டும். ஏன் நான் உட்டு அடிக்கிறேன்னா இப்போ நிறைய பெரிய வீடாக கட்டப்போம். அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய வீடாக கட்டுறோம். அடுத்தடுத்து நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் போகிறோம். இந்த மேப்பே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இதில் ஸ்கைலேண்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நரகன்னு ஒன்று இருக்குது. அது பேர் எனக்கு சொல்லதில்ல. இது பண்ணிப்போம். சரி இப்போ நம்ம அதை கல்லை விட்டு காய்ச்சி இந்த புழுவெல்லாம் மீன் பிடிக்க தேவைப்படும். எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அதை கொல்லுவோமா பூண்டிலே. இப்போ பாருங்கள் நான் வைப்பேன் பாருங்கள். மரம் வைக்கிறது நல்லது கைஸ். நல்லா மரத்தை சேவ் பண்ணுங்க. ஓகேவா? வைடா வர்றேன் பரவாயில்ல. வைடா விடுவா. அந்த பயம் இருக்கணும். வச்சுட்டு வா. பட்டர்ஃப்ளை. சரி guys, thank you guys watching.